கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம், 14வது வசனம், 29வது வசனம், 3 வசனங்களையும் நாம் கவனிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9, 14, 29 3 வசனங்களையும் நாம் கவனிப்போம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 29 நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். தர்மியான கலாத்தியர்கள் நிருபத்தில் இந்த 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து சபைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கும் இருக்கிற விசுவாசிகளால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மறக்கப்பட்ட ஒரு சத்தியம் என்றால் இதுவும் ஒன்று. ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம் என்பது. இதில் ஆபிரகாமை குறித்து அல்லது ஆபிரகாமோடு புதிய உடன்படிக்கை விசுவாசிகளை எந்த விதத்தில் அடையாளப்படுத்துகிறார் பவுல்? எந்த விஷயத்தை கொண்டு வந்து ஆபிரகாமுடைய காரியங்களை கொண்டு வந்து புதிய உடன்படிக்கை விசுவாசிகளோடு பொருத்தி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும், ஆபிரகாமுக்கு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணுன்றதை எந்த காரியத்தை கொண்டு வந்து காண்பிக்கிறாருங்க? ஏன்னா ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. 75 வயதில் அவன் முதல்ல ஆண்டவரை அறிந்து கொள்கிறான், அல்லது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். 75 வயசுல தான் ஃபர்ஸ்ட் அவன் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு அவன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, நிறைய கட்டளைகள் அவன் கொடுக்கப்பட்டது, விருத்த சேதனம் பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது, பல செய்முறை காரியங்கள், பிராக்டிக்கல் திங்ஸ் அவனுக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதில் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எதை அடையாளப்படுத்த வேண்டும், ஆபிரகாமிலிருந்து எதை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பவுல் போதிக்கிறாருங்க. அதை போதிக்கிறத இந்த 3 வசனங்களிலும் பிரதானமான ஒரு காரியத்தை சொல்றார். முக்கியமாக அதை இயேசு கிறிஸ்துவோடு கூட கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குரிய ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமின் சந்ததியாரும் இருக்கிறார்கள், எப்படி அது வந்தது என்பதை குறித்து இந்த 3 வசனங்களையும் சொல்றாரு. அதில் 1வது வசனம் 9வது வசனத்தில் சொல்றாரு, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்படுகிறார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்ன சொல்றாரு? இன்றைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் அவர்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறபடினால், அதாவது விசுவாச மதத்தினர் சொல்ல அவர். விசுவாச மார்க்கம்னா விசுவாசத்தின் வழியிலே நடக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்தவர்களாய் உணர்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் விசுவாசித்ததனால அந்த விசுவாச மார்க்கத்தில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தார்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்படுகிறார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாருடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? You are blessed along with Abraham. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஆபிரகாம் அன்றைக்கு 75 வயதில் அழைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் இன்றைக்கும் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற உங்களுக்கு அது உண்டாயிருக்கிறது, உங்களுக்குரியதா இருக்கிறது. நீங்களும் அது அப்பவே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். You are already blessed along with Abraham. கடவுள் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிச்சார் இல்ல, இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போலவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல நீங்களும் ஆபிரகாமை உடனே விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆபிரகாம் என்றார். அடுத்து இன்னொரு வசனத்தை கொண்டு வர்றாங்க. 14 வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? அது the blessings of Abraham. நிறைய நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை புரியாததுனால தான் ஒன்று ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியுறது இல்லை, ஆசீர்வாதத்தை தப்பான விதத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சு வச்சிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதம் என்று புரிந்து வைத்திருக்கிறதை எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் உலக மக்களோடு ஒப்பிடுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், தேவனை அறியாதவர் இருக்கிறவங்க, இவங்களாம் எப்படி அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியறதில்லை. ஆசீர்வாதம் என்றால் ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதம் என்றால் நல் வார்த்தைகளை கூறுவது, அவ்வளோதான் அதில் பாயிண்ட். எதை கூறுவது? அங்கே நல்ல வார்த்தைகளை, வெற்றியின் வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசுவதே ஆசீர்வாதம். அதுல வேற ஒண்ணும் இல்லை. ஆசீர்வாதத்துக்குள்ள பல காரியங்கள் வருகிறது. ஆசீர்வாதத்தினால என்ன வருகிறது? ஐஸ்வர்யம் வருகிறது. வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். The blessings of God will give you richness. ரிச் வந்து ஆசீர்வாதம் சொல்ல, ஆசீர்வாதத்துல ரிச்னஸ் வருதாங்க.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பலன் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் சுகம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நல்வாழ்வு இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீடித்த ஆயுசு நாட்கள் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அற்புதங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது. உள்ளடக்கிய ஒரு பெரிய பேக்கேஜ் அது. ஆனால் இவர்களை கொண்டு வந்து இவர்களுடைய அந்த சின்ன மூலையை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆசீர்வாதமா அது உலக மக்கள் எப்படி கார் வச்சிருக்கிறாங்க, அது ஆசீர்வாதம் அல்ல. காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்க கூட கார் வாங்கலாம், நீங்க கூட ஃப்ளைட் வாங்கலாம், யார் வேணா வாங்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறதாம் இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் வருகிறது. யாரினால் வருகிறது? அது பிறப்பினால் வரல, பணத்தினால் வரல, படிப்பினால் வரல, வேற எந்த விதமான தகுதியினாலும் வரல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எதனால் வருகிறது? கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதனால, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதனால, அவருடைய வழிகளை ஏற்றுக்கொண்டிருப்பதனால, அவர் தந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றிருப்பதனால, அவருடைய கிருபைகளை நீங்கள் பெற்றிருப்பதனால, ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அங்கீகரித்திருந்தனால கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்றார். வரும்படியாகவும் அதே அந்த வரும்படியாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக சிலுவையில் அவர் தரித்திரரானார். உங்களுக்காக சிலுவையில் ஏன் தரித்திரராகணும்? நீங்கள் தரித்திரராய் வாழ்வதற்காக அல்ல, ஆபிரகாமுடனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சாபங்கள் தரித்திரங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு you have to live in the blessings of God. நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பே அதுதான் சொல்ல வர்றாங்க. அதனாலதான் கடைசி வசனம் இப்படி சொல்றாரு 29. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால், யாரை உடையவர்களானால்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி எதுவாயும் இருக்கிறீர்கள், சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு வேற ஒரு அடையாளம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வேற அடையாளத்தோடு வாழ்கிறார்கள். சில போதவர்களுடைய வாழ்க்கை எடுத்து வச்சு நான் அவரை போல நான் இவரை போலலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உண்மையாகவே அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தா பரவாயில்ல. அவர் ஒழுங்காக குடும்பத்தை நடத்தாதவராக இருப்பார், குடும்பத்துக்கு பாதிலே விட்டவராக இருப்பார், மனைவியை நேசிக்காதவராக இருப்பார், விட்டுட்டு இருப்பார், பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ளாதவராக இருப்பார், நடுவழியில் விட்டுட்டு இருப்பார், தேவையான கடமைகளை எதுவுமே செய்யாதவராக இருப்பார், ஆனால் ஊழியக்காராக இருந்திருப்பார். சில ஏதோ தியாகங்களை ஏதோ தியாகன்ற பேரில் ஏதோ செஞ்சுருப்பார், தியாகமான சில பிரசங்கங்களை செஞ்சிருப்பார். நான் இந்த பண்ணனாகும் அப்படி பண்ணனாகும் அப்படிலாம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்து ஏமாந்து கிறிஸ்தவர்கள் தங்களை எப்படி கிறிஸ்தவர்களாக உணர்றாங்கன்னா அந்த போதகரை போல ஒரு வாழ்க்கை முறை, அவரை போலவே எல்லாத்தையும் விட்டு வரவர்களாக அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஃபாலோ த மென். யாரை பின்பற்றாதீங்க, நீங்க மனுஷனை பின்பற்றாதீங்க, வசனத்தை பின்பற்றுங்க. வசனம்னு சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி யாராய் இருக்கிறீர்கள்? ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் முதல் விஷயமே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர். உங்களை அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்க கிறிஸ்துவன் நான் அப்படின்னா அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்கன்னா ஒரு மனுஷனை ஆபிரகாமை தவிர வேற ஒருவனோடு என்ன பண்ணாதீங்க, நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். புரியுதுங்களா இல்லையா? காவி போட்டிருக்கிறாருங்க அவரு, சாதுங்க அவரு, அவர் பேரே சாது ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிச்சாலும் சரி, கிறிஸ்துவை உடையவர்களானால் நீங்கள் யாருடைய சந்ததியார்? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறீங்களா, வாழறீங்களா, நம்புறீங்களா, இருக்கிறீங்க, செயல்படுறீங்களான்றதுதான் முக்கியம். ஒண்ணு. அப்புறம் சொல்றார் வாக்கு தத்துவத்தின்படி என்னவா இருக்கிறீர்கள்? நீங்கள் சுதந்திரராய். சுதந்திரனா நீங்கள் தான் உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லது பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அல்லது ஆபிரகாமுக்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You have all rights to receive the blessings of Abraham. ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களானால் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? ஆபிரகாமை போலவே நீங்களும் வாழ்வதற்கும் செழிப்பதற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உங்களுக்கும் பரிபூர்ண உரிமை கிறிஸ்துவை உடையவர்களானால் அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப ஆபிரகாம் என்பது விசுவாசிகளுடைய அல்லது விசுவாசிகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்குரிய மிகப்பெரிய அடையாளமான ஒரு மனுஷனா இருக்கிறான். பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பார்க்கிறோம். How to live like a blessing, live blessings like Abraham. ஆபிரகாம் வாழ்ந்ததை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எப்படி நம்ம வாழ்வது என்பதை ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் ஆபிரகாமை பற்றி ஆரம்பிக்கிறது இல்லையாங்க. அங்கிருந்து தான் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சு சில விஷயங்களை கவனிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை கவனிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம்
1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பாய்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். கவனிக்கணும், இங்க இதுல ஏற்கனவே இந்த 4 வசனங்களை ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம கவனித்திருக்கிறோம். அது என்ன வார்த்தை? அது திருப்பி திருப்பி வரக்கூடிய வார்த்தை. கிட்டத்தட்ட 4 முறை வருகிறது அந்த வார்த்தை. 4 வசனங்கள் 4 முறை வருகிறது. என்ன வார்த்தை? ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் என்றால், ஏற்கனவே ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். வாட் இஸ் பிளஸிங்? கிறிஸ்துவர்களா இருந்துக்கிட்டு, அது இந்த சபை விசுவாசிகளா இருந்துக்கிட்டு, சபை பேரு அதனால தான் மாற்றி வச்சிருக்கிறேன். எருசலேம் ஆராதனை மையம் சபைன்னு இருந்ததை எருசலேம் ஆசீர்வாத சபைன்னு மாற்றி வச்சிருக்கிறேன். ஆசீர்வாத சபையில் உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டீங்கன்னா தப்பு. அது புரியுதுங்களா உங்களுக்கு? கோடீஸ்வரன் பேர் வச்சுக்கிட்டு ஹலோ தங்கிறதுக்கு வீடு கூட இல்லைன்னா அது வச்ச பேர் தப்பு. அது மாதிரி தான். அப்போ எருசலேம் ஆசீர்வாத சபைன்னா அப்போ இந்த சபையின் மக்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாயும் இருக்கணும், ஆசீர்வாதத்தை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ வாட் இஸ் பிளஸிங்? ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா ரொம்ப போயிட்டு ஆராய வேண்டியதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சதான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்குது ஆசீர்வாதம்னா என்னன்னு. ஆசீர்வாதம்னா என்னது? தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவைகளை ஆசீர்வதித்தார்னு. அவளை என்ன பண்ணினார்? அவைகளை அப்படின்னு என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளின் பேரிலே அல்லது அவைகளின் மேலே அவர் நல்ல வார்த்தைகளை கூறினார். என்ன கூறினார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்களாக, ஆண்டு கொள்வீர்களாக, பண்படுத்துவீர்களாக, எல்லாம் உங்களோட பாதத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளால் கூறினார். அது ஆசீர்வாதம். இன்றைக்கு உலக மக்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? பெரியவர்கள், வயதில் ரொம்ப ரொம்ப மூத்தவர்கள் ஒரு திருமணத்திற்கோ ஒரு பிறந்த நாளுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வராங்கன்னா நம்ம சொல்லுவோம், பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கன்னா என்ன சொல்கிறோமா? அவங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற பெரிய பணத்தை தூக்கி கொடுங்கன்னு சொல்கிறோமா? இல்லை. என்ன சொல்கிறோம்? நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். புரியுதுங்களா? அங்கே புரியுது அந்த அர்த்தம் ஆசீர்வாதம்னா. ஆனால் பைபிளை வச்சுக்கிட்டு அல்லது பைபிளை பற்றி பேசணும்னு வந்தபோது தான் புரியுறதுல நிறைய பேருக்கு. அங்கே வந்து ஆசீர்வாதம்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? பைபிளை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் என்றால் பணம், பணத்துக்கு பின்னாடி ஓடாதையாக்கும், ஆசீர்வாதத்தை பற்றி பேசாதே, ஆசீர்வாதம் உன்னை கெடுத்து விடும், ஆசீர்வாதம் உன்னை பின்மாற்ற செய்ய விடும், ஆச்சு பூச்சுன்றாங்க. ஹலோ, இது என்ன புதுசாக இருக்குது எல்லாமே? புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை. God has given us complete freedom. ஆதாம் என்ன செய்வான்னு தெரியும், ஏவாள் என்னன்னு செய்வான் தெரியும். தெரிஞ்சுதான் he give freedom. கட்டி போட்டு வச்சிருக்கலாம். இவன் விட்டுட்டான், இவன் போய் இது மாதிரிலாம் பண்ணுவான், சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். கட்டி போட்டு வச்சிருந்தா சரியா இருந்திருப்பான்னு தெரியும். ஆனால் பட் he respects, மதிச்சார் அவங்கள. அப்போ தேவனையும் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அவருடைய பிள்ளைங்களையும் அப்படி தான் நடத்தணும், சபையும் அப்படி தான் நடத்தணும். எப்படி நடத்தணும்? ஆசீர்வாதம்னா என்ன? நல்ல வார்த்தைகளை கூறுவதே ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் பல நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு நன்மை செழிப்பு, ஒரு நன்மை பணம், ஒரு நன்மை சுகம், ஒரு நன்மை பலன், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ஒன்றுத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் என்றால் நல்ல வார்த்தைகளை கூறுவது அல்லது சொல்லுவது. சரி, ஒன்று அதை பார்த்தோம், ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம அதை ரெண்டாவது என்ன பார்த்துருந்தோம்? எப்படி இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உபாகமத்தில் சொல்றார், உபாகமம் 30:19 ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். எதை முன்பதாக வைக்கிறேன்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்கு நிகரான இன்னொரு வார்த்தை கொடுக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அப்படின்னா அர்த்தம், ஆசீர்வாதம் என்றால் ஜீவன், மரணம் என்றால் சாபம் சொல்ல வர்றாரு, வேற ஒன்றும் சொல்ல வரல. ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப ஜீவன் என்ற அர்த்தம். ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? அது ஜீவனை உண்டு பண்ணும்னு அர்த்தம், உயிரை உண்டு பண்ணும்னு அர்த்தம். அப்ப ஆசீர்வாதம் என்ன செய்யுங்க? ஒரு மனுஷன் தரித்திரனா இருக்கான், ஆசீர்வாதம் வந்தது என்றால் அந்த தரித்திரனுடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். அதான் ஜீவன் உண்டு பண்ணும். சரி, அப்ப இந்த ஜீவன் எதை குறிக்கிறது அல்லது யாரை குறிக்கிறது? ரொம்ப முக்கியமானது. இந்த ஆசீர்வாதம்னா ஜீவன் புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு வார்த்தை, அந்த ஜீவன் யாரை குறிக்கிறது? ஜீவன் இயேசுவை குறிக்கிறது. ஜீவன் யாரை குறிக்கிறது? இது எல்லாமே
இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக கடந்த வருஷம் போதிச்சிருக்கிறேன் இதே பைபிள் ஸ்டடியில். ஜீவன் யாரை குறிக்கிறது? இது இயேசுவை குறிக்கிறது. நானே ஜீவன்றார். ஐ ஆம் த லைஃப். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நானே ஆசீர்வாதம். இயேசு சொன்னது ஐ ஆம் பிளஸிங், ஐ ஆம் பிளஸ்ட். நானே ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஐ ஆம் த வே ஆஃப் பிளஸிங். நானே ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அப்ப ஜீவன் ஆசீர்வாதம் என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டிய? ஜீவன் ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கிறான், அவனை போய் ஆசீர்வதிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க ஜீவனை உண்டு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் பலவீனமான மனுஷன் பலன் அடைகிறான்னு அர்த்தம். அங்க பேசுறது புரியுதுங்களா? ஒரு திருமணத்துல வந்து ஆசீர்வதிக்குன்னு சொல்றோம். அப்ப திருமணத்துல ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கும் போது பழைய ஆசீர்வாதங்களை பற்றி சில பழைய திருமண வாழ்த்துக்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 16 பேத்துன்னு ஒன்று வரும் இல்லையா? ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அதில் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வாழணும், எப்படிப்பட்ட மரத்தோடலாம் கம்பேர் பண்ணிலாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி வாழணும், வாழடி வாழையாக வாழணும், இப்படிலாம் பல விஷயம் இருக்கும். அதில் பிளஸ்ஸிங்னா என்னது? நல்வார்த்தைகளை கூறுவது மட்டுமல்ல, அந்த பிளஸ்ஸிங்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன? ஜீவன். அந்த ஜீவன் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது அது? அப்ப ஆசீர்வாதம். நான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கிறேன், என் வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா எதன் அடிப்படையில்? கிறிஸ்துவே அவருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். என் வேலையின் ஆசீர்வாதம் கிறிஸ்து, என் பிள்ளையின் ஆசீர்வாதம் கிறிஸ்து, என்னுடைய கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் யாரு? கிறிஸ்துவா இருக்கிறார். அதனாலதான் நான் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்குது. blessing everything, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துடணும். உங்களுக்கான ஆசீர்வாதம் கடைசியாக தான் பார்த்து முடிச்சிருந்தோம். உங்களுக்கான ஆசீர்வாதம் யாருக்குள்ளவே இருக்கிறது? அது யாருக்குள்ளவே இருக்கிறது? உங்களுடைய ஆசீர்வாதத்தை வெளியே போய் தேடாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வெளியே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு புரியாத விஷயமா இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அது நல்லா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளவே இருக்குது. உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே எங்க வைத்திருக்கிறார்? தேவன் அதை உங்களுக்குள்ளவே வைத்திருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றேன் நான். ரட்சிக்கப்படாத போது ஓடிக்கிட்டு இருக்கலாம், இங்கே எங்கேயும் ஓடி போய் அந்த பிரசங்கியார், இந்த பிரசங்கியார், இந்த கூட்டம், அந்த கூட்டம். அவர் யாராவது ஜபிச்சிட மாட்டாரா? இவர் யாரும் தலைமையில கை வச்சிட மாட்டாரா? இவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இன்னைக்கும் இருக்கிறாங்க அந்த மாதிரி விசுவாசிக்கலாம். ஒரு அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் காணும் பாருங்க. அப்போ அவங்க பிள்ளைங்கிட்ட கேட்குறாங்க, எங்கம்மா உங்கள் அம்மா எங்கம்மா காணும் இந்த வாரம்? ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இருந்தாங்களே, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், ஏசு அழைக்கிறார் மீட்டிங் நடக்குது, பஸ் வச்சுருந்தாங்க, அதனால என்ன பண்ணியாச்சு, கிளம்பி போயாச்சாங்க. விசுவாசிக்கு ஏசு அழைக்கிறார் மீட்டிங்கில் என்ன வேலை? ஹலோ, உங்களை தான் ஆயிடுச்சு 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏசு அழைச்சி பல வருஷம் ஆயிடுச்சு. அது புது மக்களுக்கு, அது ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு, அது இயேசு அறியாத மக்களுக்கு. அது விசுவாசிக்கு என்ன இயேசு அழைக்கிறாரு? விசுவாசிக்கு வந்து அறிவு தான் அழைக்கணும். இப்போ இயேசுவை பற்றி அறிவு வரணும். அது அங்கே போதிக்க மாட்டாங்க. அங்கே போய் என்ன போதிப்பாங்க? சுவிசேஷ கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். சகோதரியே, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சொல்கிறேனே நான், உங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சு, இல்லை கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம், அதான் கரெக்டான மெசேஜ். கை வந்து உடஞ்சி உள்ளே இருக்கிற 2 எலும்பு உடஞ்சி போச்சு, கை எலும்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற டாக்டர் வந்து கை மேலே கை வச்சுக்கிட்டு, உடஞ்ச கை மேலே அவர் கையை வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, இந்த எலும்பு தானாகவே என்ன பண்ணணும், அது சரியாயிடும், நல்லாயிடும், ஒன்றும் ஆகாது, வலியை பொறுத்துக்கோ, புரியுதா இல்லை? இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சியோ போதும், நிப்பாட்டு, ஒழுங்காக என்ன பண்ண ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பி, ஒட்டுற வழியை பாரு, அது சரியாக்குற வழியை பாரு. தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் மோசமாயிடும். புரியுதுங்களா? உள்ளவே இன்ஃபெக்ஷன் ஆகி, உள்ளவே உடஞ்சி, உள்ளவே எல்லா விதமான பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சிடும். நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. அதனால சபை கூடி வருதல் வேற, சுவிசேஷ கூட்டங்கள் வேற. நிறைய நேரத்தில் அந்த புரிதலே இருக்க மாட்டேங்குது. பால் தெலுங்குறனோ மோகன் சிலாசரசோ அவங்களாம் ஊழியக்காரர்கள் அல்ல, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுடைய ஊழியம் என்பது சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியனா வெறும் இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதை மட்டும் தான் பிரசங்கிக்க முடியும் அவர்களால். கலாத்தியர் எடுத்து அவங்களால பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை. அது செய்ய மாட்டாங்க, அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. ஒரு நாளாவது அவங்களுடைய சுவிசேஷ கூட்டங்களை நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறீர்கள் ஒரு வார்த்தை எடுத்து காட்டுக்கு பார்ப்போம்.
அவங்க 50 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் கலங்காது திகையாது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, தடை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது யாருக்கு? அது புதுசா இருக்கிறவங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு உதவுது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வச்சிருக்கிறார், அதுக்கு பேர் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அதுக்கு பேரு? ஆமா, குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம். இயேசு சொன்னார் அதை. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வது எப்படி, இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்வது எப்படி, இயேசு கிறிஸ்துவுக்குள் செழிப்பது எப்படி, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் வளர்வது எப்படி, to how to grow. அது எங்க கிடைக்கும்? அது சபையில மட்டும்தான் கிடைக்கும். எங்க மட்டும்தான் கிடைக்கும் அது? it will be given only on the church. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இது புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு எது கூடி வரும், எதுக்காக வந்திருக்கிறோம்? ஏனென்றால் ஏன் சொல்றேன்னா, இது தெரியாதனால, ஆசீர்வாதம் எனக்குள்ளவே இருக்கிறது என்பதை தெரியாதனால தான் இன்னைக்கு அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து அவர் தலைமையில கை வச்சு அவரு ஒரு எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்து அதை கொண்டு வந்து வீட்டில் தெளிச்சு விட்டாவது ஆசீர்வாதம் வந்துருமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போயிடுமா, குடும்பத்தில் சமாதானம் வந்துருமா, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வந்துருமான்னு பார்க்குறாங்க. வராது. ஏனென்றால் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ளவே இருக்கிறது. அது வெளியே எங்கேயும் இல்லை, பஸ் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்குள்ளவே வைத்திருக்கிறார். பஸ் ஏறி போய் வரணும்னா எதுங்க வரணும்? இங்க வரணும். எதுக்கு வரணும்? ஆசீர்வாதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வரீங்க, அவ்வளவுதான். எதை பற்றி தெரிந்து கொள்ள வரீங்க? நீங்க ஆசீர்வாதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வரீங்க. ஆனால் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்சிருந்தீங்கன்னா இங்க தான் வருவீங்க. அப்ப ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமா, the blessing is in you. எடுத்து காமிச்சிருந்தேன், அதுக்கு தான் வசனங்களோடு எடுத்து காமி. ஜீவனும் மரணம் எங்க இருக்கிறது? அது நாவின் அதிகாரம். ஜீவன் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தின் மறுபெயர் இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜீவன். அந்த ஜீவன் எங்க இருக்கிறது? உங்கள் நாவில் இருக்குது என்றார். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் ஆசீர்வாதமாய் கூறுகிற உங்கள் வார்த்தைகளினாலே, உங்களுடைய சொற்களாலே, உங்கள் விசுவாச வசனங்களினாலே உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும், பலனுள்ளதாய் மாறும், சுகமாய் மாறும், ஆரோக்கியமாய் மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெயமாய் மாறும். ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அது உங்களுக்குள்ளவே இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அது the blessing is in you என்பதை தான் கடைசியா உங்களுக்கு நான் எடுத்து போதிச்சிருந்தேன். சரி, இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் பார்க்கலாம். ஆசீர்வாதத்தில் இன்னொரு காரியத்தை கவனிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இவ்வளவு நாள் ஆசீர்வாதம் என்றால் என்ன இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தேவன் வைக்கிறாங்க. என்ன வார்த்தை அது? ஆதியாகமம் 12:1 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, இந்த வார்த்தை தான், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க போவாங்க? அதுக்கப்புறம் தான் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதித்து ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கும் திசையில், நான் காண்பிக்கும் இடத்தில், நான் காண்பிக்கும் அந்த காரியத்தில் தான் உனக்கு என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கதான் நீ பெரிய ஜாதி ஆக முடியும், அங்கதான் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும், அங்கதான் நீ பழுகி பெருக முடியும், அங்கதான் நீ ஜெயத்தை பார்க்க முடியும். எங்க? கர்த்தர் காண்பிக்கிற இடத்தில், கர்த்தர் காண்பிக்கிற வழியில், கர்த்தர் காண்பிக்கிற திசையில். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? இதுல 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் எந்த வழியை சொன்னாரோ அந்த வழியில் ஆபிரகாம் கடந்து போக ஆரம்பித்தான். ஒண்ணு. கூடவே இன்னொருத்தனை பற்றி சொல்லுகிறாங்க. யாரை குறித்து? லோத்தும் அவனோடு கூட போனான். லோத்தும் யாரோடு கூட போனான்? இப்ப அவனோடு கூட போனான். இன்னைக்கு இவங்க 2 பேரை பத்தி தான் பார்க்க போறோம். கர்த்தருடைய வழி அல்லது கர்த்தர் காண்பிக்கிற அந்த திசை, இதுல போனவன் அல்லது இதுல இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் காண்பிக்கிற திசையில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. லோத் அப்படி இல்லை. தன்னுடைய சுயத்திலும், தன்னுடைய சுய எண்ணத்திலும், சுய ஆசையிலும் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த வழியில் அவனுக்கு என்ன இல்லைங்க? ஆசீர்வாதம் இல்லை. அதான் நம்ம இது கவனிக்க போறோம். கர்த்தர் காண்பிக்கிற வழியில தான் என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஆசீர்வாதம் தேவன் காண்பிக்கும் திசையில் இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அதான் சொல்லுங்க, ஆசீர்வாதம் தேவன் காண்பிக்கும் திசையில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் blessings are in the direction God shows. blessing எங்க இருக்கிறதா? கடவுள் எந்த வழியை வச்சிருக்கிறாரோ அந்த வழியில தான் உங்களுக்கு என்ன இருக்கிறது? blessing அல்லது ஆசீர்வாதம் அல்லது நன்மைகள், வெற்றி, ஜெயம், செழிப்பு, ஆரோக்கியம் எல்லாமே தேவன் வைத்திருக்கிற வழியில் தான் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அந்த வழியை தவிர மற்ற வழிகள் இருக்குது. ஆமா இருக்குது. there are thousands of ways. 1000 வழிகள் இருக்குது. ஆனால் அந்த 1000 வழிகளில ஒரு வழி மட்டும்தான் ஜீவனை உண்டு பண்ணுகிற வழி.
அந்த ஒரு வழியில மட்டும்தான் சுகத்தை உண்டு பண்ணுகிற வழி, அந்த ஒரு வழி மட்டும்தான் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற வழி, அந்த ஒரு வழி மட்டும்தான் ஜெயத்தை உண்டு பண்ணுகிற வழி. மிச்சம் 999 வழியில போனாலும், 999 வேஸ்ல போனாலும் அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க போவது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க அதை? சரி, இதை குறித்து பாருங்க. இதை நான் சொன்னோம் இல்லையா, தேவன் காண்பிக்கும் திசையில் தான் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. இது வெறும் ஆபிரகாமுக்கு வெறும் ஆதியாகமம் 12 சொன்னது மட்டும் இல்ல, புதிய உடன்படிக்கையிலும் முக்கியமாக ஊழியத்தை நெருக்கப்படுகிற காலங்களில், ஊழியத்தை ஆரம்பித்து நெருக்கப்படுகிற காலங்களில் அப்போஸ்தலர்ல அன்னைக்கு ஊழியம் செய்யும் போது அன்னைக்கு வேத பாரகர் பரிசேயர்லாம் பேதுருவெல்லாம் பிடிச்சி வச்சு எதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவும் இயேசுவை எதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரால் என்ன இருக்குது, அவரை தான் நாங்கள் அடித்து தொங்க விட்டு ரத்தம் சிந்த வச்சு அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அவமானப்படுத்தியாச்சுல அவரை கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க பேதுரு அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். கொடுக்கும்பொழுது அங்க ஆபிரகாமை பற்றியும், ஆபிரகாம் தேவன் காண்பித்த வழியில் அல்லது தேவன் சொன்ன வழியில் அவன் நடந்தபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. The blessings of Abraham came to Abraham by the direction or the way that God shows to him. கடவுள் காண்பித்த வழியில் ஆபிரகாம் நடந்ததாலேயே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அவன் தன்னுடைய சொந்த வழியில் நடந்தான். 75 வயசு வரைக்கும் ஆசீர்வாதமாய் இல்லை. There is no blessings in his life. ஆனால் கடவுள் சொன்ன வழியில் அவன் நடக்க ஆரம்பித்த நாளில் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை புதிய உடன்படிக்கையில அன்றைக்கு இருந்த பரிசேயர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பத்தி சொல்லும் போது அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அதையும் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நம்ம கவனிப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நாம் பார்ப்போம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரினூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னுமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சொல்றாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி ஆரம்பிச்சது? ஆபிரகாமை அவங்களாம் தகப்பனா பார்க்குறாங்க, பிதாவாய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பேர் எடுத்து சொல்றாங்க. பாருங்க, நீங்கள் ஆபிரகாமை ரொம்ப பெருசாக பார்க்குறீங்களே, அந்த ஆபிரகாம் பெருசாக மாறுவதற்கு என்ன காரியம் தெரியும், என்ன காரணம் தெரியுமா? இதுதான் காரணம்ன்றார். என்ன காரணம்? தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, அதாவது நான் காண்பிக்கிற வழியில் நான் சொல்லுகிற காரியத்தில் நீ செய், நீ வா, நீ நட என்று சொன்னாராம். என்ன செஞ்சான் அவன்? 4வது வசனம். அப்பொழுது அவன் கல்திய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரினூரில் வாசம் பண்ணினால் அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும், என்ன இல்லாதிருக்கும் போது, பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். எப்படி கொண்டு வராங்க பாருங்க. எப்படி சொல்றாரு? அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒரு கையளவு நிலம் கூட இல்லை. ஹலோ, என்ன கூட கிடையாது அவனுக்கு, ஒரு அடி நிலம் கூட கிடையாது அவன்கிட்ட. அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அவனுக்கு வாரிசே இல்லை, பிள்ளையே கிடையாது அவனுக்கு, ஒரு பிள்ளை கூட இல்லாத. அப்ப 75 வயசுல பத்தி பேசிட்டு இருக்கிறான். 75 வயசு வரைக்கும் உங்கள் தகப்பன் நீங்க சொல்லி பெருமை பாராட்டுகிறான். ஆபிரகாம் 75 வரைக்கும் ஒரு பிள்ளை கூட கிடையாது, ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு வாழ்வதற்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சொந்தமா குடியிருக்கிறீங்க இந்த இடத்துல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க, சொந்தமா இருக்கிறீங்க, பாலுந்தேன்னு ஓடுது, செழிப்பா இருக்கிறீங்கன்னா இதோடைய அழைப்பு என்னன்னு போய் பார்க்கணும். எப்படி இது ஆசீர்வாதமா இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சது? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நீங்கள் இன்னைக்கு இதை அனுபவிக்கிறீங்கன்னா காரணம், இதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. என்ன ஆரம்பம் அது? ஆபிரகாம் தேவன் காட்டிய வழியில் நடந்தபடினாலே, தேவன் சொன்ன காரியத்தை செய்தபடினாலே, தேவன் சொன்ன திசையில் இருந்தபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது. அந்த உண்டாயிருந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன பண்றீங்க? அனுபவிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாம இருந்தது, இன்னைக்கு தேசமே உங்களுடையதா இருக்குதுன்றான்.
அன்னைக்கு அவனுக்கு பிள்ளையே இல்லாம இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு லட்சம் பேர் அவனுடைய பிள்ளைகள்னு மேன்மை பாராட்டுறீங்கன்றான். எப்படி வந்தது? இதோட ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது? தேவன் காண்பித்த இடத்தில் அல்லது தேவன் காண்பித்த திசையில், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லும் போது அந்த தேசத்தில், தேவன் காண்பித்த தேசத்தில் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது, உண்டானது. ஏன் இது போதிக்கிற? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய விசுவாசிகள், why they are not blessed like Abraham? ஏன் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவர்களால் ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ள பல வருடங்களாக வர முடியறதில்ல? காரணம், அவர்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய வழிகளிலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய பேர்ல. In the name of God they going on their own way. சுய சித்தத்தை, சுய எண்ணத்தை, சுய சிந்தை உள்ளவர்களாக போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அங்கே வெற்றி இல்லை, வாழ்வு இல்லை, சுகம் இல்லை, ஜீவன் இல்லை, பலன் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரே அங்கலாய்ப்பு. என்ன, நான் சபைக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், ஆண்டவருக்கு இவ்வளோ உண்மையாக இருந்தேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ வேதத்தை படிக்கிறேன், இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், எல்லாம் செஞ்ச ரைட்டு. ஆனால் ஆசீர்வாதத்தின் வழியில, தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் திசையில நீ இருக்கிறாயா என்பதை தான் நீ கவனிச்சு பார்க்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ கடவுள் காண்பித்த வழியில நீ போகாம, நீ உன் மாம்சமும் உன் மனதும் விரும்புகிற வழியில நீ போனால் அங்கு நிச்சயமாக உனக்கு என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. There will be no blessing. அழுத்தம் திருத்தமா இருக்குது. நீ கடவுள் காண்பிக்கிற வழியில் ஒரு கிறிஸ்தவன் நடந்து விட்டால், நான் சொல்றேன், வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கு நவநாகரிக ஆபிரகாமை என்ன பண்ண முடியும்? அவனால வாழ முடியும். It will be the modern day Abraham. ஒவ்வொரு விசுவாசி அப்படிதான் உலகத்தார் பார்ப்பாங்க, ஊரார் பார்ப்பாங்க. ஆனால் பார்க்க முடியுதா? இருக்க முடியுதா? ஒருத்தர் கூட பார்க்க முடியல. எந்த துறையிலும் பார்க்க முடியல, எந்த ஃபீல்டுலையும் பார்க்க முடியல. ஒரு இசைத்துறைன்னு எடுத்தா கூட அங்கே யார் டாப்ல இருக்கிறான்னு பார்த்தா வேற யாரோ தான் இருக்கிறான். இவன் இல்லை, யாரும் இல்லை, ஆபிரகாமின் சந்ததி இல்லை. ஏன்னா அங்கே போதிக்கிறதே இல்லை. மதத்தை நல்லா போதிச்சு விட்டாச்சு அவங்களுக்குள்ள. ஆனால் நீ ஆசீர்வாதமா, நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் நீதம் உயர்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சிறந்தவனா இருக்கணும். கடவுள் காண்பிக்கிற வழியில நீ இருக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகுன்றத சபைகள் போதிக்க மறந்து விட்டது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, இதை கேட்குறீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆசீர்வாதத்தின் தன்மைகள் இதோடலாம் இருக்கணும்னா, நான் சொல்ற கடவுள் காண்பிக்கும் வழிகளில், தேசத்தில் அல்லது அந்த திசையில் நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஒருவேளை சொல்லுகிற இன்றைக்கு அந்த காண்பிக்கிற அந்த வழியில், அந்த திசையில் ஒரு அடி கூட நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் there is your future blessing. அங்குதான் உங்கள் எதிர்கால ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க அதை? சரி, உபாகமம் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் பின்வரும் சந்ததிக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். உபாகமம் 5ஆவது அதிகாரம், உபாகமம் 5ஆவது அதிகாரம் 32, 33 வசனங்களை கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண கடவீர்கள்? நீங்கள் நடக்க கடவீர்கள். வழிகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண கடவீர்கள்? நீங்கள் நடக்க கடவீர்கள். சரி, இது என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல? எப்படி தேவனுடைய வழியை அல்லது திசையை நாம் தெரிந்து கொள்வதுதான் நீங்க நிறைய விசுவாசிகளுடைய கேள்வி. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க நான் தீர்க்கதரிசியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன், பஸ் பிடிச்சி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்கிறேன், அங்கே போனால் அந்த பாஸ்டர் சொல்லிடுவார், இங்கே போனால் இந்த பாஸ்டர் சொல்லிடுவார்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன்றாங்க. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? அது உங்களுக்குள்ளவே இருக்கிறது. உங்களுக்குள்ளவே வச்சுட்டு வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. பஸ்ஸை ஏறி போனாலும் சரி, ட்ரெயினை ஏறி போனாலும் சரி, ஃப்ளைட்டை ஏறி போனாலும் கிடைக்க போகிறதில்ல. ஏன் கிடைக்க போகிறதில்ல? உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரு? அங்கே சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய எப்படி இருங்கள்? நீங்கள் சமாதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாது இருப்பீர்களாக. என்ன சொல்ல வராரு? The God has taught you his ways. பிரசங்கம்னா என்னன்னு தெரியல இருக்கிற நிறைய பேர். பிரசங்கம்னா என்ன? தேவனுடைய வழியை அறிவிப்பது. யாருடைய வழியை அறிவிப்பது? அது. அதனால தான் பவுல் சொல்றாரு, எங்களோட பிரசங்கம் எங்களுடைய மாம்சம், எங்களுடைய சுயம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அறிவை பற்றி பேசுகிற காரியம் அல்ல.
ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? யாரை பேசுகிற காரியம் அது? இயேசுவை கர்த்தர் என்றும் ரட்சகர் என்றும் பேசுகிற நேரம் அது. அதனால நிறைய நேரத்தில் பிரசங்கங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் விசுவாசிகள். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணாருன்னாங்க அவ்வளோ ஜாலியா இருக்குதுன்றாங்க. இல்லை, நீ ஜாலியா இருக்குன்னா என்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன். லியோனி பட்டிமன்றம் இருக்குது, சாலமன் பாப்பையாது இருக்குது. ஹலோ, ஒன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்ச்சோ பிரசங்கமோ அதுக்கான இடம் இல்லை. காமெடி பண்ணி சிரிக்கிற இடம் அது இல்லை. வெறும் காமெடி மட்டுமே பிரசங்கமாக இருக்கிற இடம் அது இல்லை. அப்படிப்பட்ட பிரசங்களை கேட்டால் நீங்களும் வீணாக போகணும், பண்ணுற ஆளுங்களும் வீணாக தான் போவாங்க. எழுதி தரேன் நான். ஒருத்தர் அகஸ்டின் ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறார். அவர் கண்ணாடி போட்டிருப்பார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வேறு அவர். ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் இது வரைக்கும் மாற்றிட்டார். ரட்சிக்கப்பட்ட பேருக்கு 3-4 பேர் மாற்றிட்டார். அவருடைய பிரசங்கத்தோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சிரிப்போம் சிந்திப்போம். சிரிப்போம் என்ன பண்ணுவோம்? இன்று ஒரு தகவல் மாதிரி. பிரசங்கத்துக்கு பேர் அதான். பார்த்தீங்கன்னா அப்படியே 100கணக்கில் 1000கணக்கில் பெரிய பெரிய சபைகளை வெளிநாடுகள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவார் தமிழில். வெறும் கிண்டலும் கேலியும் பரியாசமாக, இவன் இப்படி பண்ணுற, மாமியார்கிட்ட இப்படி இருக்கிறா, அவன் மருமக அப்படி இருக்கிறா. ஜனங்க ஆஹா ஓஹோன்னு சிரிச்சு ஒரு 2 வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஓடி கீடிக்கு வந்து இந்த காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே சூழ்நிலையே சினிமா தேட்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு விஷயெல்லாம் அடித்து சிரிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே உங்கள் வண்டிக்கிட்டே இல்லை காருக்கிட்ட வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வாழ்க்கையோட வலி, வாழ்க்கையோட வேதனை, வாழ்க்கையோட துன்பம் எல்லாமே என்ன பண்ணிடுது அங்கிறது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. 2 மணி நேரம் மறந்துருந்தீங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒரு குடிகார மாதிரி. சரக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும், போதை உள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த வலியும் வேதனையும் தெரியாமல் இருந்தது, அவ்வளோதான். போனதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுது? இப்போ தெரிய ஆரம்பிக்குது. வேதனை இன்னும் அதிகமாக உண்டாகுது, இன்னும் ப்ரெஷர் அதிகமாக உண்டாகுதாங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இயேசு சொன்னார், உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹூ ஐ ஆம், அதான் கேள்வி. இயேசுவின் சமாதானம் இருக்குது. எப்படிப்பட்ட சமாதானம்? அது அழியாத சமாதானம், நிரந்தரமான சமாதானம், நித்திய சமாதானம். புரியுதுங்களா உங்களுக்கு? இட் இஸ் நாட் எ டெம்பரவரி பீஸ். ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க, அது டெம்பரவரியான விஷயம் இல்லையே. அது தற்காலிகமான விஷயம் இல்லையா? அந்நேரத்துக்கு ஒரு சந்தோஷம், அந்த நேரத்துக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். சிறுன்னு ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது. ஆனால் எந்த ஒரு சத்தியமும் இல்லாமல் ஜனங்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே, ஜனங்களை வெறும் சிரிக்க வைத்து மகிழ வைக்கிறது மட்டுமே ஒரு பிரசங்கமாய் ஜனங்களும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, இல்லை பிரசங்காரம் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் வீணாக போகும், இவருடைய வாழ்க்கையும் அது வீணாக தான் போகுமாங்க. அதனால தான் பிரசங்கங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், பிரசங்கம் எதை பற்றி பிரசங்கிக்கணும், பிரசங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிரசங்கியார்களுக்கு ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சபையில் வந்து உட்காருவாங்க ஆராதனையில். பிரசங்கம்னா என்ன? தேவன் என் வாழ்க்கை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்த சித்தத்தை, திட்டத்தை, வழியை வெளிப்படுத்துகிற நேரம். எதை வெளிப்படுத்துகிற நேரம்? அது வழியை வெளிப்படுத்துகிற நேரம். அந்த நேரத்தில் வரலன்னா வழி மாறி போயிடுவாங்க, திசை தெரியாம போயிடுவாங்க. இந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது பாருங்க, இந்த மலை மேலே எங்கேயாவது ஏறணும், அதெல்லாம் போகும்போது காடுகள்லாம் சில நேரத்தில் கைடு கூடவே வருவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைடு வரமாட்டாங்க, முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இதே போயிட்டே இருக்கு, அங்கே ஒரு கல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் போட்டிருப்பாங்க, திருப்பி அதை பார்த்துட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும், வழி மாறி போயிடாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா வழிகள், நிறைய வழிகள் இருக்கும். அது உள்ள காடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எக்கச்சக்கம் எல்லாமே வழி மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் போய் ஏதோ ஒரு வழியில், அவங்க சொல்லாத வழியில் நீங்கள் தவறி விடுவது எளிது பாருங்க. போயிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சரியான வழிக்கு திரும்புவதுக்கு பல மணி நேரம் ஆகும், சில நேரத்தில் வரவே முடியாது. எதை சுற்றி பார்த்தாலும் வெறும் மரமாக தான் தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்த பாருங்க, அப்படி தான் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப நாள் ஆச்சு அந்த காட்டுக்குள்ளே வந்து, என் கூட வந்துட்டார். அவர் வந்துட்டு அவரும் நானும் ஃபஸ்ட்டு நடந்து போகும்போது நல்லா இருந்தது வழி. எனக்கு கூடியெல்லாம் போய் காமிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி இறங்கி நடந்து போகிறோம் காட்டுக்குள்ளே. வரும்போது வழி மறந்துட்டு சுற்றுறாரு 2 மணி நேரமாக சுற்றுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டு, என்ன ஒரு பாறை மேலே உட்கார வச்சு, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் போய் வழி எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் நான் அப்படின்ட்டு போய் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி வராரு. மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் உள்ளே வந்து. வழி தவறி போயிட்டீங்கன்னா அப்படி தான் அலைச்சல் உண்டாகும். நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அலைச்சலாக இருக்குதுன்னா அது கடவுளுடைய வழி இல்லை என்பதாலே தான். கடவுளுடைய வழி அது இல்லை. நிறைய கிறிஸ்தவனுடைய திருமண வாழ்க்கை ஏன் அது நிம்மதியாக இல்லை, சமாதானமாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை, ஆசீர்வாதமாக இல்லைன்னா அது யாருடைய வழி இல்லை? அது கடவுளுடைய வழி இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் வாழ்க்கை எல்லாமே.
ஏன் இல்லைன்னா அது கடவுளுடைய வழி இல்லை. கடவுளுடைய வழி இல்லாமல் நம்ம சுயமா, நம்ம சித்தத்தில், நம்ம அறிவில், நம்ம திறமையில சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் பெரியவர் சொன்னார், இவர் சொன்னார் கேட்டு நடந்துட்டோம் பாருங்க, அந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டோம். அல்லது நம்ம கண்ணுக்கு அது சரியானதை தெரிந்ததுனால அந்த வழி நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போவது இல்லை. கடவுள் காண்பிக்கும் தேசத்தில் தான், கடவுள் காண்பிக்கும் திசையில் மட்டும்தான் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. என்ன உண்டாயிருக்கிறது? அப்ப கடவுள் எப்படி தம்முடைய திசையை காண்பிக்கிறார், எப்படி தம்முடைய வழியை சொல்லுகிறார் என்றால் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவே அவைகளை தெரிவிக்கிறார். இவைகளின் மூலமாகவே தெரிவிக்கிறார் அதை. ஆமா, வார்த்தை எப்படி நமக்குள்ள உருவாக்கி, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், இது நல்ல வேலையை, இந்த வேலையில் நான் இருக்கலாமா, இந்த வேலையை செய்யலாமான்றத எப்படி கடவுளுடைய வசனம் எனக்கு சொல்லும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசு அழகா சொன்னார், வசனம் என்பது ஒரு விதை. வசனம் என்னவா இருக்கிறது? விதை. இந்த விதையை இருதயமாகிய நிலத்தில் நீங்க போட்டீங்கன்னா விதை விதையா இருப்பதில்ல, விதை செடியாகி மரமாகி அது கனிகளை அது தர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆப்பிள் விதையை கொண்டு வந்துட்டு தாங்க ஆப்பிளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, இதுல எங்க ஆப்பிள் இருக்குது, இது தம்மா துண்டு ஒரு விதை தானே இருக்குது அப்படின்னா, நான் அதை ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லலாம். இந்த விதைக்குள்ள பல லட்சக்கணக்கான ஆப்பிள் என்ன பண்ணுது உங்களுக்கு இருக்குது, இது வச்சுக்கோங்கன்னு சொன்னா, அறிவு உள்ளவர்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதை, இந்த விதையை நான் கொண்டு போயிட்டு மண்ணில் போட்டா இது வளரும், வளர்ந்து ஒரு நாள் இதுல இருந்து என்ன பண்ணும், ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான பழங்கள் என்ன பண்ணும், கனிகள் இருந்து வரும். அதே போலதான் தேவனுடைய வசனமும். நான் சரியான வழியில நடக்கிறேனா, சரியான வழியில போகிறேனா என்பதற்கு எப்படி பண்ணுவோம்னா, தேவனுடைய வசனம் எனக்குள்ளே வந்து விட்டால், தேவனுடைய வசனமாகிய விதை எனக்குள்ள விதைக்கப்பட்டு விட்டால், தேவனுடைய வசனமாகிய விதைகள் எனக்குள்ள விதைக்கப்படும் போது வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார் அவர்? வசனம் இல்லாம ஆவியானவர் செயல்பட முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் என்னன்னு உள்ள போகாம, வசனத்தின் சத்தியம் உள்ள போகாம, இப்ப இன்னொன்னு சொல்ல வரேன், அன்பை பத்தி போதிக்கிறோம். அன்பு என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே விதைகள் தான், விதையா உள்ள விழுந்துருது. பிராக்டிக்கலா வந்துருதானா? இல்லை. ஏன்னா பிராக்டிக்கலா வர்றதுக்கு தான் ஆவியானவர் வச்சிருக்கிறார். ஆனால் விதை உள்ள விழுந்தாதான் அந்த கனி என்ன பண்ணும், அங்கிருந்து வரும். அதே போல ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வழிகளை தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், பேச வேண்டும், உணர்த்த வேண்டும். இதெல்லாம் செய்யணும்னா உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? அந்த விதைகள் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இங்க அதுதான் சொல்றாரு உபாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் கற்பிக்கிற, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த வழிகளின்படி நீங்கள் நடக்க கடவீர்கள். 33 பாருங்க, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. எப்படி இருக்கும்படி? பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண கடவீர்கள்? நீங்கள் நடக்க கடவீர்கள். பிழைக்கணும், சுகிக்கணும், நீடித்திருக்கணும்னா தேவனுடைய வழியில நடங்கன்றார். எதுல நடங்க? நீங்க தேவனுடைய வழி. தேவனுடைய வழி எது கற்றுக் கொடுக்குதோ அது முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுது. என்னது அது? உங்களுக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே. அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் கற்பிக்கிறார். எதை கற்பிக்கிறார்? தம்முடைய வழிகளை கற்பிக்கிறார். சுகத்தின் வழி என்ன, வெற்றியின் வழி என்ன. அதுதான் ஒரு பிரசங்கத்தை விற்றக்கூடாது, ஒரு ஆராதனை விற்றக்கூடாது. தவறாம கேட்டுறணும். இல்லை வரவே முடியலைங்க, என்னால உடம்பு முடியல, கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைன்னா ஆராதனை விட்டுறவே கூடாதுன்றதுனால தான் ஆன்லைன்ல வச்சிருக்கணும். ஆன்லைன்லையாவது உட்காந்து என்ன பண்ணுங்க, உட்காந்து கேளுங்க. யூடியூப், ஃபேஸ்புக், கால் ஆன் லைவ் எல்லாத்துலேயும் வருது. உட்காந்து என்ன பண்ணுங்க, கேட்டுருங்க. கேட்டிங்கன்னா தான் வழி என்னன்னு தெரியும். இல்லைன்னா எங்கே முட்டுச்சத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்பீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. வசனத்தை கேட்கலன்னா ஆசீர்வாதத்தின் வழியை அல்லது ஆசீர்வாதத்தின் வழி தேவன் காண்பிக்கும் திசையில் தான் இருக்குது என்பதை நீங்கள் அறியாம போயிட்டு உங்க சொந்த முயற்சிகளை எடுத்து, சொந்த வீணான காரியங்களை எடுத்து நீங்கள் தோற்று போவீர்கள் வாழ்க்கையில. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அதனாலதான் கவனமா இருக்கணும். எது கவனமா இருக்கணும்? தேவன் காண்பிக்கும் வழியில் தான் என்ன இருக்கிறது, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபிரகாம் தேவன் காண்பிக்கிற அந்த வழியில் போக ஆரம்பிச்சான். கூடவே யாரும் கிளம்பினதாங்க? லோத்தும் கிளம்ப ஆரம்பிச்சான். ரெண்டு பேருமே கவனிப்போம். இந்த ரெண்டு மாதிரியான விசுவாசிகள் தான் எப்பவுமே சபையில் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் நீங்களும் நானவா இருப்போம். ஒன்று ஆபிரகாமா இருக்கணும், இல்லை லோத்தா இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசங்க. சரி, யாரா இருக்கிறோம்ன்றதை இங்க பார்த்து படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13வது அதிகாரம்.
எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1 முதல் பாருங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இதுல நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் மட்டும்தான் தேவன் சொன்ன வழியில் வந்தான். லோத்துக்கு என்னன்னா வேற வழி இல்லை, நல்லா இல்லை, வேற வழி இல்லை. அதனால ஆபிரகாமோடு ஒட்டிக்கிட்டு கூடவே வரான். இவங்க கூட போனால் அப்படியே பழச்சிக்கலாம், நல்லா இருந்துடலாம். நீ நிறைய பேர் நினைக்கிறாங்களே ஞானசாரம் எடுத்தா அதுவும் நல்லா ஆயிடலாம், ஹலோ காணிக்கை கொடுத்தா நல்லா ஆயிடலாம், 2 ஜபத்தை பண்ணிட்டா நல்லா ஆயிடலாம் அப்படின்னு சபைக்கு வர ஆளுங்களாம் இருக்கிறாங்க, இருப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ ஒருத்தன் தெளிவாக இருக்கிறான், யார்? ஆபிரகாம் தெளிவாக இருக்கிறான். கடவுள் காண்பிக்கும் வழியில் தான் எனக்கு என்ன இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆனாலும் கடவுள் காண்பிக்கிற வழியில் தான் இப்போ நான். லோத்து அப்படி கிடையாது. லோத்து எப்படின்னா கஷ்டத்தில் கொஞ்சம் கூட நின்றுக்கிட்டு வா, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது, நம்ம நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டோம், கூடவே ஒருத்தர் இருக்கிறான். இப்போ நம்ம சாப்பிட்றத நம்ம கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் அவனுக்கு ஷேர் பண்ணுவோம், கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. 13:1 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய யாராய் இருந்தான்? அவன் சீமானாய். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து கடவுளுடைய வழியில வந்த உடனே அவனுக்கு பேர் என்னவா மாறுது? இப்ப வெள்ளியும் பொன்னும் உடைய யாராய் மாறினான்? அவன் சீமானாய் மாறி. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெள்ளியும் பொன்னையும் தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனையும் சீமானாய் மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அதை கடவுள் காண்பிக்கிற வழியில் நடந்தா சீமானாதான் ஆவீங்க, லாசராக மாட்டீங்க. அந்த மாதிரி சபைக்கு போயிட்டீங்கன்னா லாசர் ஆயிடுவீங்க. வருகிறார் சபைக்கு போயிட்டீங்கன்னா ஆயிடுவீங்க நீங்க. ஆமா, புரியுதுங்களா இல்லையா? மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே சாப்பிட பசி ஆற்ற ஆசையாக இருந்தேன், நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நிலைமையாயிடும். ஆனா நீங்க அப்படிப்பட்ட சுதந்திரவாளிகள் இல்லை, விசுவாச மார்க்கத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடனே ஆபிரகாமோடு கூட உடன் சுதந்திரரா இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. You are blessed along with Abraham by Christ. நம்புறீங்களா நீங்க? உங்களுடைய அடையாளம் ஆபிரகாம், லாசரு அல்ல. சரி, அப்ப இந்த இடத்துல லோத்தும் அவனோடு கூட வரான், ஆபிரகாமும் அவனோட. ஆபிரகாமை பற்றி சொல்கிறது, அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய யாராய் மாறினான்? அவன் சீமானாய் இருந்தான். 3 அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணி கொண்டான்? அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தவன் என்ன பண்ணினானா? என்ன பண்ணினான்? கர்த்தருடைய நாமத்தை. நல்லது சொல்லுங்களேன், பிச்சைக்கார சீமான் இல்லை. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? ஏதோ தேவை உள்ள சீமான் இல்லை, வெள்ளியும் பொன்னும் சீமானா இருந்த ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணினானாம்? அவன் சொல்றாங்க இல்லையா, ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா கடவுள் விட்டு ஒன்று பிரிச்சிரும். அது லோத்து மாதிரி ஆளு தான் பிரிவான், ஆபிரகாம் பிரிய மாட்டான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் பிரிய மாட்டான், லோத்து மாதிரியான ஆள் தான் பிரியுவாங்க. அவன் போறவன் இப்போ லோத்துன்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தை பார்த்து, நல்ல ஆசீர்வாதத்தை பார்த்து, நல்ல காரியங்களை பார்த்து ஆண்டோட விலகிற, ஆண்டோட நாமத்தை தொழுது கொள்ளாம போறான், அவன் லோத்து. அவன் இஸ் லாட். பேர் தான் லாட்டா இருக்கும். வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் லாஸ்டா இருக்கும். லாட்டுனா நிறைய அர்த்தம், பேர் தான் லாட்டு நிறைய. ஆனா ரியல் லைஃப் ரியாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா லாஸ்ட் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் தொலைஞ்சு போனதா இருக்கும். சொல்லுவோம்ல, பேர் கோடீஸ்வரன். ஏன் இந்த பேரை சொல்றேன்? என் கூட இன்ஃபர்ல ஒரு பையன் அப்படி படிச்சான். எப்படியும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை சேர்த்து விட்டுட்டார். நான் படிக்கிறப்பெல்லாம் ஒரு பச்சை கலரில் ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, யூனிஃபார்ம், டையும் பச்சை கலரில் தான் இருக்கும், மொத்தம் பச்சை கலரில் தான் இருக்கும் எல்லாமே. கம்பல்சரி ஷூ சாக்ஸ் போட்டு வரணும். இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷூ இருக்காது, சாக்ஸ் இருக்காது, டை பார்த்தீங்கன்னா எலி கடிச்சதுலாம் இருக்கும். என்னடா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பையன் மாதிரியே வரமாட்டேன்னு எல்லாருமே திட்டுவாங்க, ஃபைன் போடுவாங்க. ஃபைனை கட்ட முடியாது. ஃபைன் எவ்வளோ தரும்? 5 ரூபாய் 2 ரூபாய் இவ்வளோ தான் ஃபைன். அதுவே கட்ட முடியாது அவனால். இதெல்லாம் விட ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பிரேக் டைமில் சின்ன கேன்டீனாக ஒரு படிக்கடிக்கில் வச்சுருப்பாங்க. அங்கே ஐஸே அதிகபட்சமான உயர்தர ஐஸே பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் தான். இப்போ அவ்வளோதான் ஹை காஸ்ட்லியான ஐஸ் அது. இந்த ஐஸை வாங்குறதுக்கு ஒருத்தன் போய் வாங்குறான்னா தெரியாமல் போய் வாங்கினா தான் உண்டு. இன்னைக்கு எப்படி இருக்கிறானுன்னு தெரில. அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரியே போய்
அவன் கூடவே நிற்கிற மாதிரி நின்று அவனுக்கு தெரியாமல் வெள்ளடிக்கிற நேரமாக பார்த்து சட்டுன்னு போய் கேன்டீனில் போயிட்டு ஒரு 3 ரூபா கொடுத்து ஐஸ் வாங்கி வேற ஒரு கிளாஸில் உட்காந்து சாப்பிட்டு வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து இந்த காக்கா மாதிரி பிச்சு எடுத்துருவான், ஒன்று கூட கிடைக்காது. அப்போ இதில் அதிகமாக அலைகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான். பேர் கோட்டீஸ்வரன், ஆனால் நடந்துக்கிறது எல்லாமே பெகர் ஃபெலோவாக தான் இருக்கும். இழிவா சொல்ல, வாழ்க்கை முறையை சொல்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி நீ 4 பேர் கொடுக்குற மாதிரி இருக்கியா நீ அப்படின்னா இல்லை, லைஃப் அது மாதிரி இல்லை. இருந்தாலும் தரமாட்டான், அந்த மாதிரி கஞ்ச பிசினாரி அவன். இருந்தாலும் அவன் தரப்போகிறதில்ல. ஒரு வாட்டி சைக்கிள் புதுசாக வாங்கிட்டான் பாருங்க. அப்போல்லாம் டபுள்ஸ் கேட்பானுங்க பசங்க எல்லாருமே. சைக்கிள் வாங்கினதுலேருந்து எல்லாருக்குமே தனியாக பார்க்கிங் அங்கே இருந்தது அப்போவே ஸ்கூலுக்குள்ளே வந்து கொண்டு வராமல் ஒரு 4 வீடு தள்ளி அங்கே ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்குள்ளே எடுத்துகிட்டு விட்டுட்டான். கடை வீட்டுக்கு வெளியே அந்த இது கொடுத்துட்டு சைக்கிள் இங்கே விட்டுக்கிறேன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா போகும்போது பாவம் நடந்து போகிறான்ற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு புது சைக்கிள் எடுத்துன்னு ஓட்டிட்டு போகிறான். ஏன்னா உள்ளேருந்து ஓட்டிட்டு போனால் டபுள்ஸ் கேட்பாங்க, யாராவது உட்கார வைக்கணும். கரியரில் தான் உட்கார போகிறான், இவன் மேலே ஒன்றும் உட்கார போகிறதில்ல. அது கூட மனசு கிடையாது. ஆனால் பேர் என்னது அங்கே அவனுக்கு? கோட்டீஸ்வரன். நிறைய நேரத்தில் பேர் தான் கிறிஸ்தவன், விசுவாசி பேர் இருக்குது. ஆனால் எங்கேயாவது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ரீசன் என்ன, காரணம் என்ன, யோசிக்கிறதே இல்லை. என்ன காரணம்னா இதுதான் காரணம். நான் யாரா இருக்கிறேன்? ஆபிரகாமா இருக்கிறேனா லோத்தா இருக்கிறேனா? 2 பேருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஆபிரகாமா இருந்தால் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தொழுது கொள்வான், தேவனுடைய வழிகளை நாடுவான், தேவனுக்காக காத்திருப்பான், தேவனுடைய வழிகளையே தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே புரியுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு எதை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை தரும், வெள்ளியை தரும், பொன்னை தரும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை சீமானாய் மாற்றும், வேறு ஒன்றும் என்னை என்ன பண்ணாது, அப்படி மாற்றாது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. கர்த்தரை தொழுது கொண்டான், வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான். எப்படி இருக்குது? லோத்து எப்படி இருக்கிறான்? 5ஆம் வசனம். ஆபிரகாமுடைய அந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இதுதான் நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்க? அவனை கடவுளைய தேடுறான், அவனை கடவுளைய தொழுது கொண்டான், அவனுக்கு ஆடு மாடெல்லாம் இல்லை, அவனுக்கு வீடு ஆஸ்திலாம் இல்லை, அவனுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. நில்லு, எப்பவுமே ஆரம்பத்தை பார்க்காத முடிவை பாருங்க. ஆரம்பம் இப்படி இருக்குது அவனுக்கு. எப்படி? ஆடு மாடு இது எல்லாமே. ஆனால் இது எல்லாமே ஆபிரகாம் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா இவனுக்குன்னு சுயமாக ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாததான் ஆபிரகாமோடு கூட வந்தவன். சரி, வந்துட்டான். வந்த பிறகு இப்போ என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க தங்கக்கூடாதா இருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசீரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எதை ஏறெடுத்து பார்க்கிறான் அவன்? என்ன நடக்குது? மிகுந்த ஆஸ்தி உண்டாயிடுது. ஆபிரகாம் கிட்ட இருந்து வாங்கி 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 ஆபிரகாமுக்கு ஒரு 10 குட்டி போடுதுன்னா இவனுக்கு 2 குட்டி கொடுக்குறான். கொடுத்தா அந்த குட்டிகளை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு மந்தையை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு மந்தை மேய்ப்பர்களை வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பார்க்கறது, ஏற்றி விட்டு ஏனியே எட்டி உதைக்கிறது, அந்த வேலையை கரெக்டாக செய்கிறான் லோத்து. லாட் வில் டூ லைக் தட் ஒன்லி. விசுவாசியாக லாத் இருந்தானா அப்படி தான் செய்வான். எந்த சபை, எந்த ஊழியக்காரன், எந்த பிரசங்கம், எந்த தேவன், எந்த ரட்சிப்பு, எது ஆசீர்வாதத்துக்குள்ள அவனை நடத்திருச்சோ அவனை கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? சூழ்நிலை வரும்போது எட்டி உதைப்பான். அதெல்லாம் ரெடியாக இருந்துக்கணும். அவன் லாட். அவன் ஆபிரகாமா இருந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஆபிரகாமா இருந்தால் எப்படி இருப்பான்? அவன் மெல்கிசேதேக்கை சந்திக்கும் போது எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பான். அவன் லாட்டா இருந்தால் இப்படி தான் இருப்பான், எட்டி உதைப்பான். அவன் ஆபிரகாமுக்கு எதிராக வர ஆபிரகாம் அதை கேட்குறான் நேரடியாகவே, எனக்கு உனக்கு என்னப்பா இருக்குது? என்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்குற? என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க? நீ நானும் சகோதரர் அல்லவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நீ பார், தேசம் இவ்வளோ பெரிய தேசம் இருக்குது, நீ ஏதோ ஒரு வழியில் போ, நீ எந்த வழியாக போறியோ அதுக்கு நேர் எதிர் வழிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், போய்க்கிறேன். எதை சொல்ல வரா? நீ உன்னுடைய சுய சித்தம், சுய மாம்சத்தின் வழியில நீ நடப்பாய், அதனால் நீ சூஸ் பண்ணிக்கோ. ஆனால் நானும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய தேவனுடைய வழி என்ன பண்ணுவேன், நான் சூஸ் பண்ணிப்பேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்றான். அப்பாடா கொடுத்துட்டான் இந்த ஆளு நமக்கு வழியை அப்படின்னு சொன்ன உடனே லோத்து
மாம்சீகமாக என்ன முடிவு எடுக்கிறான்? 10வது வசனம். அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகேயான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்திய இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்க முன்னே சேவருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகேயான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப இங்கதான் பாயிண்ட் இருக்குது. நான் ஏன் கடவுள் காண்பிக்கும் வழியில் திசையில் நடக்க வேண்டும்? நான் கடவுள் காண்பிக்கும் வழியில் திசையில் நடந்தால் மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும். ஆனால் அது உண்மையானால் அது எப்படி புரிந்து கொள்வதுன்னு இப்படிதான் புரிந்து கொள்ளணும். அதே ஆபிரகாமுடனே இருந்த லோத்து, கண்டிப்பா ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்லியிருப்பான், ஆண்டவருடைய வழிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் தான், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தில் கொடுத்திருக்கிறார், அவருக்காக காத்திருக்கணும், நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஒண்ணுமே கிடையாது. 4வது வசனத்தில் ஆபிரகாம் மட்டும்தான் தொழுது கொண்டான் இருக்குது. லோத்து கூட வந்தான் இல்லை. அவனுக்கு தேவை வெறும் ஆசீர்வாதம், அவனுக்கு தேவை வெறும் ஒரு சுகம், அவனுக்கு தேவை ஏதோ ஒரு அற்புதம், அவனுக்கு தேவை ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வழிகள் அவனுக்கு தேவை கிடையாது. நடக்கிற சம்பவம் என்ன? ஆபிரகாம் இந்த வழியை சொன்ன உடனே இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து லோத்து அவன் கண்ணுக்கு எது நல்லதா சரியானதா, அவன் அறிவுக்கு எது எட்டுச்சோ, அவன் அறிவுக்கு எது கால்குலேஷனுக்கு எது சரியானதா பட்டுச்சோ அந்த இடத்தை எடுத்துக்கொள்றான். அந்த இடத்துக்கு பேர் சோதோம் குமாரா என்கிற பெயர். நல்லா கேட்டுக்குங்க. லோத்து போல இருக்கிற விசுவாசிகள் உங்கள் சொந்த சித்தத்திலும் உங்கள் சொந்த மாம்சத்திலும் உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் எதை குறித்தாகிலும் நீங்கள் உங்கள் சொந்த உங்கள் சொந்த சுய மாம்சத்தின்படி முடிவு எடுப்பீர்களானால் அது சோதம் குமாராவா இருக்குமே தவிர அது நிச்சயமாக அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிலைமையா எதிர்காலமா இருக்க போவது இல்லை. அது மட்டும் நிச்சயம். அது கடவுளை குறை சொல்ல முடியாது நீங்க. Because it is not the God's way, it is the way of Lot. அது லோத்தின் வழி, அது ஆபிரகாமின் வழி அல்ல. ஏன்னா லோத்துக்கு மட்டும்தான் அவனுடைய சுயத்தில் அவன் கண்ணுக்கு எது அழகா இருந்ததோ அதை தெரிந்து கொள்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் திருமண வாழ்க்கையில தோல்வி அடைந்து வீணா போய் உட்கார்ந்து இருக்கிறதுலாம் காரணம் என்ன? யார் காரணம் அதுக்கு? பாஸ்டரா? ஹலோ, பேசுறது சொல்லுங்க. நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்குறேன் நான், நிறைய சபை விசுவாசிகளை கவனிக்கிறேன் நான். எப்படி நான் படிச்சு இந்த சபையில் இது வரைக்கும் 1000 முறைக்கு மேலே தொண்டை தண்ணி போக கத்திட்டேன். ஆன்லைனில் பார்க்குறவங்க திட்டுற அளவுக்கு எனக்கு போயிடுச்சு. ஏங்க ரிப்பீட்டடாக அதே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதான் சொன்னேன், ரிப்பீட்டடாக சொன்னோன்னா அந்த தப்பு தானே பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. கல்யாணத்துக்கு அங்கே வருவானுங்க, உட்காருவானுங்க, நடிப்பானுங்க, பைபிள் படிப்பானுங்க, குட்டிக்காரனை முதல் கொண்டு அடிப்பானுங்க. ஹலோ, அடிச்சுட்டு விசுவாசி அந்நிய நோக்கத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படக்கூடாதுன்னா பிணைக்கப்படக்கூடாது தான். நீ பிணைக்கப்பட்டால் கடவுள் உனக்கு துணையா வருவார்னு ஒரு நாளும் கனவு கண்டுடாது. நான் தான் சொல்றேன், பாஸ்ட் சாவுக்கும் ஜெபம் பண்ணுவாரு, பிறந்த நாளுக்கும் ஜெபம் பண்ணுவார். அதனால பாஸ்ட் பண்ணி வச்சுட்டாருன்னா பாஸ்ட் பண்ணி வைக்கிறதுலாம் ஒரு கணக்கே கிடையாது. திருப்பி சொல்றேன், he will pray for your death, he will pray for your life. ரெண்டுத்துக்கும் ஜெபம் பண்ணுவார். அதனால எதுக்கு பண்ணாருன்னு தான் முக்கியம். போனதுக்கும் ப்ரேயர் பண்றோம், ஒன்றும் இவ்வளோ லோக்கலாக சொன்னதான் தெரியும். அப்போ உங்க கல்யாணத்தை நான் போனதுன்னு நம்ம நினைச்சு கூட என்ன பண்ண முடியும், என்னால் நடத்தி வைக்க முடியும். பாஸ்டர் நடத்தி வச்ச பாஸ்டர் தான் அடக்காரதை நடத்துவார். ஹலோ, பாஸ்டர் தான் பிறந்த நாளையும் நடத்தி வைப்பார். நீ என்ன நாளா இருக்கிறாங்க அதான் கேள்விங்க. நீ கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கு. நீ லோத்தின் வழியை தெரிந்து கொண்டால் அந்த வழியோடைய முடிவு பரிதாபமாயும் உலகத்தின் அசிங்கத்தின் கேவலத்தின் உச்சத்தில் போய் நின்னான் லோத்து. அவனுடைய சந்ததி கேவலத்தின் உச்சம். சொந்த தகப்பனால் பிள்ளைகளை பெற்ற ஒரு சந்ததி. அது ஒரு சந்ததி உலகத்தில் பார்க்கவே முடியாது. அம்மோன் புத்திரர் இவங்களா தான். கடைசி அவங்க தான் ஆண்டவருக்கு அருவருப்பான புத்திரராகவே இருந்தாங்க. அருவருப்பான ஒரு ஜனம். மோசை நாட்கள்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் இதுதான், அருவருப்பின் புத்திரர். அவங்க எப்படி மாறினாங்க? அந்த பிள்ளைங்க மேலே தப்பு, அந்த பிள்ளைங்க மேலே தப்பு கிடையாது. தப்பு எல்லாமே யாருது? அப்பா மேலே. அப்பா எங்கே தப்பு ஆரம்பிக்கிறானா இங்கே ஆரம்பிக்கிறான். தன்னுடைய கண்களுக்கு எது சரியா இருந்ததோ, தன்னுடைய அறிவுக்கு எது சரியா இருந்ததோ பிளான் போட்டு திட்டம் போட்டு, அது கடவுளுடைய வழியா, அதில் ஆசீர்வாதம் இருக்குமா, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு வழியில் போவேன், அங்கே ஆசீர்வாதம் வரும், வந்து ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிற இடத்துல பார்த்தா ஆசீர்வாதம் இல்லை. அவன் எந்த கட்டத்துக்கு வந்து நின்னான்னு தெரியுமா? உண்மை அதெல்லாம். பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. போனான், அங்கே போய் வீடை கட்டினா, மனைவி பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் விட்டான்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பட்டணத்தின் வாசலில் வந்து உட்கார்ந்துருந்தான். எங்கே வந்து உட்கார்ந்தான் அவன்? லோத்து வெளியே கட்டின வீட்டுக்குள்ளே போய் உட்கார முடியல, ஊருக்குள்ளே போய் இருக்க முடியல. அவ்வளோ அருவு இருக்கு, அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ கேவலம், அவனுக்கு நிம்மதி இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரார், ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஒரு விசுவாச வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார். எதுக்காக? நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், துக்கத்தோடு திரியறதுக்காக இல்லை. ஆனால் அப்படி மாறுவதற்கான காரணம் என்ன? நீங்கள் உங்கள் சொந்த எண்ணத்திலும் சொந்த செயலிலும் உங்களுடைய சொந்தக்காரங்க பேச்சு, அவங்க பேச்சு, இவங்க பேச்செல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா அதோடைய முடிவு எங்கே தான் போய் நிற்கும்? அது லோத்தின் முடிவு தான் உங்களுடைய முடிவு. நல்ல மைண்டில் வச்சுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் காட்ஸ் வே. blessing will be on God's way. ஆசீர்வாதம் தேவன் சொன்ன அல்லது தேவன் காண்பிக்கிற திசையில், வழியில் மட்டுமே இருக்கும். இங்க வழிக்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அப்ப நீங்க தான் அவர் வழிக்கு வந்தாகணும். நீங்க பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க 11ஆம் வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகே சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு என்ன பண்ணிக்கொண்டு, கடவுள் காமிக்கல, கடவுள் வழியில் அவர் தெரிந்து கொண்டார். மாப்பிள்ளை அவன் தெரிந்து கொண்டான், படிப்பை அவங்க தெரிந்து கொள்றது, எதிர்காலத்தை அவங்க தெரிந்து கொள்றது. இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா லோத்து முடிவு போலதான் இருக்குவாங்க. ஆனால் அடுத்தது இன்னொருத்தர் பதில் சொல்றது யாரு? ஆபிரகாம் போல. இவனை பார்த்தா விசுவாசிகள் எப்படி இருந்தான்? 12 ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் எங்க இருந்தானாம்? அவன் கானான்னா கடவுள் காண்பிக்கிற தேசம், கடவுள் வழி நடத்துகிற தேசம், கடவுள் வழியை உண்டாக்குகிற தேசம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? சந்ததி பல சந்ததி கடந்து போயிட்டு வர கூட 400 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே ஆபிரகாம் இருந்த இதே இடத்துக்கு, இதே ஊருக்கு, இதே தேசத்துக்கு தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரம், பெரிய பெரிய பிரச்சனைகள், வனாந்தரங்கள் வழியாக நடத்தி கொண்டு வந்து பத்திரமாய் சேர்த்தார். ஏனென்றால் அது கடவுளுடைய வழி. சந்ததிகள் கடந்தாலும் அங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நிற்கும். எது கடந்தாலும் நிற்கும் அங்க? சந்ததிகள் கடந்தாலும். ஏன்னா அது கடவுளுடைய வழி. அது ஆசீர்வாதம் இல்லாமல் போகவே போகாது. வனாந்தரமாய் இருந்தாலும் வனாந்தரத்தின் வழியாய் தேவன் ஆசீர்வாதத்திற்குள்ள பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு வந்தே தீருவார். ஏன்னா அது தேவனுடைய வழி. இட் இஸ் த வே ஆஃப் காட். அப்போ நீங்க இன்னைக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். ஒரு படிக்கிறீங்க, எதிர்காலத்தை முடிவு பண்றீங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அங்கதான் அதுதான் வழிகளை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் வழிகளின் ஆரம்பம். அங்கதான் வழிகள் உணர்த்தப்படும், அங்கதான் வழிகள் காட்டப்படும். அந்த வழியில தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆசீர்வாதம் உண்டானது. எப்படி? 14 பாருங்க. லோத்தும் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்க இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரோனின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கடவுள் ஒரு வழியை காமிக்கிறார். அந்த வழியை எடுத்துக்கொண்டு அந்த வழியில போயிட்டு கடவுளை அங்கே என்ன பண்றான்? தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க 2 பேருக்கு வித்தியாசம் என்ன? லோத்து தனக்கு எது பார்வைக்கு சரியானதா இருந்தது, தன்னுடைய அறிவுக்கு எது எட்டுச்சோ அதன்படி முடிவு எடுத்தான். அதனால் அவனுடைய எதிர்காலம், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அதனால அவனும் அவனுடைய எதிர்கால சந்ததியும் என்றென்றைக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்கிறது? அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அப்ப நீங்க எடுக்கிற ஒரு முடிவு, நீங்கள் நடக்கிற அந்த ஒரு வழி, அது கடவுளுடைய வழியா இருந்ததானால், அது ஆபிரகாமின் வழியா இருக்குமே ஆனால் அது ஆசீர்வாதமானதாய் தான் இருக்கும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ஆசீர்வாதத்தின் வழி எங்க இருக்கிறது? கடவுள் காண்பிக்கிற வழியில தான் இருக்குது. கடவுள் வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற வழியில தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிற வழியில தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுமே தவிர உங்களுடைய சுய சித்தத்திலும் எண்ணத்திலும் சொந்தக்காரங்க, அவங்க இவங்க வீட்டுக்காரு, ஹலோ அத்தை மாமா, அவங்க இவங்க சொன்னாங்க, இவங்க ப்ரெஷர் பண்ணாங்க, அவங்க கழுத்து பிடிச்சி நெரிச்சாங்க, அவங்க இப்படி பண்ண சொன்னாங்க, அதனால நான் அப்படி செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன்னா அங்க நிச்சயமா அந்த வழிகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பது இல்லை. பேசுறது புரியுதுங்களா? அப்படி இருக்குமானால் லோத்தும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான்.
லோத்தோடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். லோத்து மிகப்பெரிய ஆபிரகாமை போல பெரிய விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் அவனுக்கு கிடைச்சது. இவ்வளோ இதில் என்ன ஜீவன் தப்ப ஓடி போனது. கடைசி அந்த ஜீவன் கூட ஏண்டா இருந்ததுன்றது அளவுக்கு அவனுடைய முடிவு மாறி போனதாங்க. ஒரு விசுவாசியுடைய முடிவு இன்றைக்கும் அப்படி மாறுகிறது நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் ஏன்டா ரட்சிக்கப்பட்டோம், இவங்கெல்லாம் சபையில் ஏன்டா இருந்தால், இவங்கெல்லாம் எப்படிடா இவ்வளோ நாள் சபைக்குள்ளே இருந்தால் ஏன் இவன் வாழ்க்கை இப்படி மோசமாக முடியுதுன்னா ரீசன் ஒன்றே ஒன்று தான். அவனும் பெரிய தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் எதிர்காலத்தை குறித்த வழிகளை அவன் சுய சித்தத்திலும் மாம்சத்திலும் எடுத்து தவறி கடவுளுடைய வழியில் அவன் மற்ற வழிகளில் அவன் போகும்போது சபிக்கப்பட்டவனாய் அவன் மாறுகிறான். அப்போ நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வீர்களானால், கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், நீங்கள் இன்றைக்கு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன? என் வாழ்க்கையில் நான் எந்த முடிவை எடுத்தாலும், அது என்னை குறித்தோ என் பிள்ளைகளை குறித்தோ யாரை குறித்து ஆகிலும், என்னை சார்ந்த எதை குறித்து ஆகிலும் எடுத்தாலும் அது தேவனுடைய வழியை அல்லாமல் வேறு வழியை நான் தெரிந்து கொள்வது இல்லை. ஏனென்றால் அப்படி தேவனுடைய வழிகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே அங்கே என்ன உண்டாயிருக்கும்? அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதம் என்றால் எல்லா நன்மைகளும் அங்கு உண்டாயிருக்கும். ஜீவன் அங்கு உண்டாயிருக்கும், வெற்றி அங்கு உண்டாயிருக்கும், வாழ்வு அங்கு உண்டாயிருக்கும், சுகம் அங்கு உண்டாயிருக்கும். நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் காண்பிக்கிற வழியில் திசையில் எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாங்கள் ஆசீர்வாதத்தின் வழிகளை உலகத்தின் கண்ணோட்டத்தோடு தேடாமல், எங்களுடைய சுய மாம்ச எண்ணத்தோடு நாங்கள் தேடாமல், அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல், இப்படி வார்த்தை கொண்டு, இப்படி வசனத்தை கொண்டு, இப்படி ஆவியை கொண்டு, இப்படி ஆவியானவரை கொண்டு என்னுடைய எதிர்காலத்தின் வழிகளை, நோக்கங்களை, திட்டங்களை, சித்தங்களை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை, கிருபையை, அறிவை கர்த்தர் தருவீராக. வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறக்கட்டும், செழிப்படையட்டும், வாழ்வடையட்டும், வளமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய பூரண கிருபையும் சமாதானமும் பலனும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தருவீராக. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உம்முடைய பலத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். தேவரை தோல்வி அடைந்திருக்கிற ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் கர்த்தர் நீர் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் இழந்திருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நீர் நம்பிக்கைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் உண்டு பண்ணுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்திலும் தேவரீர் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களாக வாழ தேவரீர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற வேலைக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.